ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்லாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். இதனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருஷத்திலே 12வது மாதம் டிசம்பர் மாதம் 1வது புதன்கிழமை 6ஆம் தேதி மாலை வேளையிலே கர்த்தருடைய கரத்திலே வர தேவன் நமக்கு பெரிதான கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவன் நம்மை மட்டுமாய் இந்த 11 மாதங்கள் காத்து இந்த 12வது மாதத்திலும் கர்த்தருடைய கரத்திலே வந்து இந்த நல்ல வேலையை அவருடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கொடுத்த அந்த நல்ல வேலைக்கு ஒரு நிமிஷம் நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரானவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, எங்களுக்காக இந்த பூமியிலே மனிதராய் வந்து உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அந்த பரிசுத்தமும் மகிமையான அந்த சரீரமானது ஆண்டவரே இந்த பூமியிலே சாட்டைகளால் சவுக்கடிகளால் ஆண்டவரே அதுபோல அந்த சிலுவை மரத்திலே ஆணிகளால் துளைக்கப்பட்டு இந்த பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக இந்த பூமியிலே சிந்தப்பட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நல்ல வேலையிலும் உடைய இரக்கம் தயவு நாங்கள் ஆண்டவரே ஒரு விஷயம் கூட அந்த சிலுவை மரணத்தை நினைத்து தேவன் எங்களுக்காக எவ்வளவாய் நீர் ஆண்டவரே உடைய கிருபை இரக்கத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் என்றும் நீர் எவ்வளவாய் உண்மை தாழ்த்தினீர் என்று நாங்கள் உடைய கரத்திலே பார்க்கிறோமப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை, இந்த பூமியில் ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை. கத்தா உடைய கிருபை தயவிலும் எங்களை வழிநடத்தும். இந்த நல்ல நேரத்திலே உம்முடைய ஆசீர்வாதம் உடைய தயவு எங்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும். இந்த நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை வாசித்து தியானிக்கிற இந்த நேரத்தில் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கு. உடைய நாம மகிமைக்கென்று தொடர்ந்து உடைய கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமா. இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரருடைய இருதயத்திலும் தேவன் பேச வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே மறுபடியும் உங்களுக்கு வார்த்தை சொல்லுகிறேன். இந்த நேரத்திலும் கூட நாம் ஒரு பாடல் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஒரு பாடலை பாடலாம். பாட்டு புத்தகத்திலே எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் என்கிற பாடல். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு பூவினை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த உயிரே, இயேசுவே எந்த உயிரே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வம் நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவர் மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவர் மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறினேன், நீரோமாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறினேன், நீரோமாக்கு மாறாதவரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த உயிரே, இயேசுவே எந்த உயிரே.
உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். இன்னர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்த நாடுயிரே, இயேசுவே எந்த நாடுயிரே. எந்த அன்புள்ள ஆண்டவரே சுவை உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போலொரு தேவனை பூமியில் உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போலொரு தேவனை பூமியில் உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்த நாடுயிரே, இயேசுவே எந்த நாடுயிரே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இந்த நேரத்திலே நாம் கடந்த வாரத்திலே நாம் தியானித்து வந்த மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நாம் மறுபடியுமாக 5-6 வாசித்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடி அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்பதே. ஆமென். கர்த்தர் தாமே வாசித்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் கடந்த வாரம் யோவான் ஸ்நானகனை குறித்து அவர் இந்த பூமியில எப்படி பிறப்பார் என்றும் அவருடைய ஊழியம் எப்படிப்பட்டதான ஒரு மகத்துவமான ஊழியமாக இருந்தது, அவர் அந்த நாட்களிலே வாழ்ந்து வந்த நம்முடைய முற்பிதாக்களாகிய அப்போஸ்தலர்களை இயேசு கிறிஸ்துவ யார் என்று அடையாளம் காட்டின ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். அது மட்டுமல்ல, அவர் உடைய ஊழியமானது இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவதும் அல்லாது அந்த நாட்களிலே இருந்த முற்பிதாக்களுடைய அந்த இருதயம் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் அவரே இந்த பூமியிலே ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது, ஏசாயா 9 சொல்லப்பட்ட கன்னியின் வயிற்றிலே பிறந்த பாலகனாக அவர் தேவகுமாரனாகவும் அவரே அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தராக, நித்திய பிதா என்றும் அவரை சொல்லப்பட்ட அந்த நித்திய பிதா ஆனவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள அப்போஸ்தலனாகிய பவுலும் மற்றும் அந்த 12 சீஷர்களும், அதிலே யூதாஸ் ஒருவன் மட்டுமே அங்கே பின்வாங்கி போனவனாக, காட்டி கொடுக்கப்பட்டவனாக அவன் மரித்து போனான். மற்ற 11 தேவ தாசர்களும் இயேசு கிறிஸ்து யார் என்று அப்போஸ்தலர்களாக அவர்கள் அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நின்று அவர்களுடைய மரணம் வரைக்கும் அந்த காரியத்தை தெரிவித்தார்கள். அது நம்முடைய புதிய ஏற்பாட்டின் புத்தகத்திலே, சுவிசேஷ புத்தகங்கள் மற்றும் நடவடிக்கை புஸ்தகங்களிலே நாம் அதை அவர்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருந்தது, அவர்களுடைய செய்கைகள், அவர்கள் என்ன காரியத்திற்காக அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், யாரை அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். அதைத்தான் நாம் இங்கே ஒரே ஒரு வசனத்தை வாசித்து தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாக நாம் செல்லலாம். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பேதுரு நாம் வாசிக்கும் பொழுது
அப்போஸ்தலனாகிய பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், 25 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாவான காரியங்களை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாக அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகி தாவீதின் வாக்கிலே உரைத்தீரே என்று அங்கே தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஒன்று கூடி அங்கே அன்றைக்கு இருந்த அந்த பிரதான ஆசாரியர்களையும் மூப்பர்களையும் பார்த்து அவர் சொன்ன காரியங்கள். ஏனென்றால் அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அவரை சிலுவையில் அறைந்தவர்களாக இருந்தார்கள். ஆகவே அங்கே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தாவீது அங்கே சங்கீத புத்தகத்திலே தாவீதிற்குள்ளாக தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ஆவி அவருக்குள்ளாக இருந்து அங்கே பேசினதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவேதான் கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் என்று அங்கே சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், அது மட்டுமல்ல, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நம்ம பார்க்கும் பொழுது பாருங்கள், 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 12ஆம் வசனத்திலே அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் கர்த்தர் என்னும் பிதா என்றும் தேவன் என்றும் சிருஷ்டிகர் என்றும் யெகோவா என்றும் அவரை வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டினுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவர் மனிதனாக வந்த பொழுது நம் ஒவ்வொருடைய பாவத்தை அவர் சுமந்து நமக்காக அவர் பரிகாரியாக நம்முடைய மீறுதல்களை அங்கே ஏசாயா 53 சொல்லப்பட்ட அந்த காரியம் நிறைவேறும்படியாக நான் அந்த வசனத்தை ஒரு முறை கூட நான் வாசிக்கிறேன். ஏசாயா 53 சொல்லப்பட்டது, எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலே துளிர்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாதிருந்தது. அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவரும் அவரை விட்டு, பாருங்களா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மெய்யான தேவனை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அவர் எண்ணாமல் போனோம். அவரை யார் என்று அன்றைக்கு இருந்த ஜனங்கள் எண்ணாமல் போவார்கள் என்று ஏசாயா சொன்னது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது நிறைவேறினது. அதைத்தான் அங்கே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அன்றைக்கு இருந்த அந்த ஜனங்களோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று. ஏனென்றால் அன்றைக்கு இருந்தவர்கள் அவர் தேவன் என்று அறிந்து கொள்ளாமல், இல்லை இவர் தேவனாலே கைவிடப்பட்டவர், தேவனாலே புறக்கணிக்கப்பட்டவர், தேவனுடைய தாசன் என்றோ அல்லது தன்னை தேவனுக்கு இவர் சமமாக்கினார் என்றோ அவரை ஏற்றுக்கொள்ளாதபடி அவரை அங்கே அவர்கள் அசட்டை பண்ணி அவரை குறித்து எண்ணாமல் போனார்கள். ஆகவே தான் நாம் இங்கே யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அவரை என்ன சொல்கிறார்கள்? இவர் தன்னை தேவனுக்கு சமமாகவும், அது மட்டுமல்ல, அங்கே யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஓய்வு நாள் கட்டளைகளை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த கிறிஸ்து யார் என்று அவர்கள் அன்றைக்கு இருந்த யூதர்களும் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அறிந்து கொள்ளவில்லை. அதே போலத்தான் இன்றைக்கும் இந்த 2000 ஆண்டுகளாக உலகமெங்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம். நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்கிற டைட்டிலை உடைய, அப்படித்தான் அதை சொல்ல வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் என்றால் இன்றைக்கு எல்லோரும் புறஜாதிகளாகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் அல்லது புறமதஸ்தர்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் ஒரே ஒரு பிக்சருக்குள்ளாக, ஒரே ஒரு டைட்டிலுக்குள்ளாக கொண்டு வருவார்கள். ஆனால் கிறிஸ்தவத்திற்குள்ளாக வரும் பொழுது மட்டுமே அந்த கிறிஸ்தவத்திற்குள்ளாக எத்தனை வேறுபாடுகள், எத்தனை பிரிவினைகள், எத்தனை கொள்கைகள், கோட்பாடுகள், எத்தனை விதமான உபதேசங்கள், எத்தனை விதமான அந்தி கிறிஸ்துவனுடைய காரியங்கள், கள்ள போதனைகள், கள்ள கிறிஸ்துக்கள், இப்படிப்பட்ட குழப்பங்களை அங்கே கிறிஸ்தவன் ஆக அங்கே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு வருகிற காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நானும் பிரஜாதி மார்க்கத்திலே என்னுடைய முன்னோர்கள், எங்களுடைய பிதாக்களும் தேவனை அறியாத ஜனங்களாக இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய கிருபையினால் அடியேன் அங்கே இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து அவராலே கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அவரை என்னுடைய சொந்த இரட்சகராக, என்னுடைய மீட்பராக, என்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நான் அவருக்காக ஊழியம் செய்கிறேன். ஆகவே என்னுடைய ஜீவியத்திலே நான் கண்ட காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எப்படி அன்றைக்கு இருந்த யூதர்கள், அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் அவரை சிலுவையிலே அறைந்தார்களோ, அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்களோ, அது மட்டுமல்ல, பாருங்கள் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் ஒரு அநேக இடங்களிலே சமரியாவிலும் மற்ற இடங்களிலும் சொல்லுகிறார். நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அந்த சமரியாவில் இருக்கிற அந்த கிணற்றடியிலே ஒரு ஸ்திரீயோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த சமரியாவில் இருக்கிற அந்த ஜனங்கள் சொல்லுகிற ஒரு சாட்சியை நாம் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் சமாரியர்கள் அங்கே யூதர்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமரியார்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லாதவர்களாக இருப்பார். எப்படி இன்றைக்கு கீழ் ஜாதி மேல் ஜாதி அல்லது இந்த பிரிவினர்கள் அந்த பிரிவினர்கள் இருக்கு, அது இன்றைக்கும் அதே போல இருந்தது. அதைத்தான் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது சமரியர்கள் அங்கே அவருடைய அந்த ஸ்திரீயானவள் போய் சொல்லுகிறாள். அவளும் ஒரு சமாரியா ஸ்திரீ. பாருங்க, அந்த ஸ்திரீயே சொல்லுகிறார். 9ஆம் வசனத்திலே அங்கே வேதத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை தான் நான் சொல்லுகிறேன். நான் ஏதோ சுயமாக பேசவில்லை. யோவான் 4:9 சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்களானபடியால். அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் சம்பந்தம் என்றால் உறவு முறையோ, பெண் கொடுப்பது எடுப்பதோ, அல்லது அவர்கள் இடத்திற்கு இவர்கள் செல்வதோ, இவர்களிடத்தில் அவர்கள் செல்வதோ, எந்த விதமான சம்பந்தம் இருக்காது. இவர்களுடைய வழிபாடுகள், இவர்களுடைய முறைமைகள் வேறு, அவர்கள் வழிபாடு, அவர்களுடைய முறைமைகள் வேறு ஆக இருக்கும். ஆகவே பாருங்கள், அந்த காரியம் அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சமரியா ஸ்திரீயை நோக்கி தாகத்துக்கு தா என்று கேட்கிறார் 8ஆம் வசனத்திலே. பாருங்கள், அப்பொழுது அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், யூதர்கள் சமாரியருடைய சம்பந்தங்களாதவருடையால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்று கேட்கிறார். ஏனென்றால் எந்த ஒரு யூதனும் அங்கே சென்று தண்ணீர் கூட குடிக்க மாட்டார்கள், அங்கே வாங்க மாட்டார்கள், அங்கே எந்த விதமான ஒரு தொடர்பும் இருக்காது. அப்பொழுது இயேசு சொல்றார் பாருங்கள், நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று சொல்லுகிறவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். அவர்கள் இயேசு கிறிஸ்து தன்னை யார் என்று அந்த ஸ்திரீக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அவரே ஜீவ தண்ணீர். நம்ம இங்கே எசேக்கியேலிலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஜீவ தண்ணீரை அவர்கள் என்ன செய்தார்களாமா? அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஜீவ தண்ணீரை அவர்கள் அங்கே நம் வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கலாம். பாருங்க,
அந்த ஜனங்கள் அந்த ஜீவ தண்ணீரை கூட அவர்கள் என்ன செய்யவில்லை, அஹ், அதை கனப்படுத்தாதபடி, தேவனை மகிமைப்படுத்தாதபடி, தேவனுக்குரிய காரியங்களிலே அவர்கள் எவ்விதமாக அவர்கள் அவர்களுடைய காரியங்கள் இருந்தது என்று இங்கே சொல்லப்பட்ட இருக்கிற காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த ஜனங்களுடைய சிந்தனைகள், அவருடைய செய்கைகள் எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், அந்த ஜீவ தண்ணீரை அவர்கள் என்ன செய்தார்களாமாம், அங்கே தேவனுடைய காரியங்களை அவரைக்குரிய அந்த கனத்தை, அந்த மரியாதை அவர்கள் செலுத்தாதபடி இருக்கிறார்கள் என்று அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, நாம் பார்க்கும் பொழுது இங்கே இவர்கள் என்ன செய்தார்களாமா, அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாகும், தேவனுடைய நாமத்துக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார். அதனாலதான் அங்கே எரேமியாவும் எசேக்கியாவும் அங்கே இவர்களை குறித்து, இவர்கள் என்ன காரியங்களை செய்து கொண்டு வந்தார்கள் என்னவென்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம வாசிக்க முடிகிறது. நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்கள், எரேமியாவிலே நான் வாசிக்கிறேன். எரேமியா 31:25 நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரண பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, 33ஆம் வசனத்திலே, எரேமியா 31:33 எரேமியா சொல்லுகிறார், அந்நாட்களுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கை, அதாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களா, இந்த ஜனங்கள் அந்த ஜீவ தண்ணீரை, அந்த ஜீவனுள்ள தேவனை அவர்கள் யார் என்று அறியாதபடி, அங்கே தேவனுக்குரிய காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளாதபடி தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்துவதும், தங்களுடைய வழிகளை இங்கே தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதைத்தான் இங்கே எரேமியா 17ஆம் அதிகாரத்திலே இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிறவனும் யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள், பாருங்கள், இங்கே சொல்லப்பட்ட காரியம்தான் மிக முக்கியமான ஒரு காரியம். எரேமியா சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் நம்பிக்கைக்குரிய அந்த கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். இன்னொன்று, அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரு நூற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்கள் பெயர் புழுதியிலே எழுதப்படும் என்றார். ஆமென். அன்றைக்கு இருந்த ஜனங்களுடைய பெயர்களை தேவன் புழுதியிலே எழுதினார். அது எப்படி தேவன் புழுதியிலே எழுதினார் என்றால், அவர் இந்த பூமியிலே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது, அவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்த பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஜனங்கள், அதைத்தான் இங்கே இயேசு கிறிஸ்து யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அவர் தன்னை அந்த ஸ்திரீ இடத்திலே வெளிப்படுத்துகிறார். அந்த சமரியா ஸ்திரீ அவர் யார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார். அந்த சமரியா ஸ்திரீ பேசின பிறகு அந்த ஸ்திரீ அவர் தனக்கு என்ன செய்தார் எல்லாம் அகற்றி முடித்த பிறகு அவள் அந்த கிராமத்துக்குள்ளா சென்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். பாருங்கள், அப்பொழுது யோவான் 4ஆம் அதிகாரத்திலே 41ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அவருடைய உபதேசத்தை நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து, இப்பொழுது அந்த கிணற்றடியில் இருந்த ஸ்திரீயை நோக்கி அந்த சமாரியா ஜனங்கள் சொல்றார்கள், பாருங்கள், உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். பாருங்கள், சமாரியார்கள் இயேசு கிறிஸ்துவை அவர் யார் என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவர் அதிக காரியங்களை அந்த ஜனங்களோடு அநேக நாட்கள் அங்கே தங்கல. அங்கே அந்த சமாரியார்கள் அவரிடத்துல 2 நாள் தங்க வேண்டும் என்று கேட்டார்கள். 40ஆம் வசனத்துல வாசிக்கிறப்ப பாருங்கள், சமாரியர் இடத்தில் அவரிடத்திலே வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவர்களோடு அங்கே
தங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், அந்த ஊருக்குள்ளே அந்த கிராமங்களோடு ஜனங்களோடு தொடர்பில்லாத ஒரு யூத மனுஷன் அவர்களிடத்திலே போய் தங்குகிறார். ஆனால் இந்த யூதர்கள் அவரிடத்திலே தண்ணீரோ வேறு எந்த விதமான சம்பந்தம் கலவாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே தங்கி அவர்களுக்கு தன்னை யார் என்று அவர் வெளிப்படுத்தினார். ஆகவேதான் பாருங்கள், அந்த ஜனங்கள் இவரை யார் என்று அறிக்கை செய்கிறார்களாமா? மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார். பாருங்கள், அவர்கள் கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஏனென்றால் அங்கே யோவான் அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிறிஸ்து யார் என்று அடையாளம் காட்டினான். ஆனால் அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் அவர் புறஜாதிகளிடத்திலே செல்ல வேண்டியதா இருந்தது, சமாரியரிடத்திலே செல்ல வேண்டியதா இருந்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்து இங்கே நம்ம வாசித்த பிரகாரமாக அந்த இஸ்ரவேலர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரவேலர்கள் அவரை அங்கே நம்ம இந்த 9ஆம் அதிகாரத்திலே 5ஆம் அதிகாரத்திலே சொன்னபடி அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அங்கே அவர்கள் கிராமத்துக்குள்ளே வரக்கூடாது என்று இப்படியாக அவரை துரத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் அவரை அழைத்து தங்க வைத்து அவருடைய உபதேசங்களை கேட்டு அவர் யார் என்று அறிந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இங்கே எரேமியா சொல்லுகிற இந்த ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு அவர்கள் விலகி போனதால், அவரை விட்டு அகன்று சென்று விட்டதால் அவர்களுடைய பெயர் புழுதியிலே எழுதப்பட்டது. இது எப்படி எழுதப்பட்டது என்றால், அங்கே இயேசு கிறிஸ்து அன்றைய நாட்களிலே இருந்த பொழுது அவரிடத்திலே ஒரு விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வருகிறார்கள். நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனத்திலே, அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்திலே கொண்டு வந்து அவளை நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டால் இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்திலே நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்கிறார். கவனமாக கேளுங்க. அன்றைக்கு இருந்த வேதபாரகரும் பரிசேயரும் அன்றைக்கு இருந்த யூத ஜனங்களும் அங்கே வந்து நிற்கிறார். இன்றைக்கு நாம் சொல்லுகிற பிரகாரமாக ஒரு ரெவரண்டோ அல்லது பிஷப்போ அல்லது எந்த ஒரு தேவ மனுஷனானாலும் சரி, வேதத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட நபர்கள் அன்றைக்கு வேதபாரகரும் பரிசேயருமாக அன்றைக்கு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. அவர்களிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவினிடத்திலே இப்படி மோசே வந்து எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரு, இந்த நீர் ஒரு போதகராக இருக்கிறீரே, எங்களுக்கும் போதனை செய்கிறீரே, இதை குறித்து உம்முடைய கருத்து என்ன என்று கேட்கிறப்ப, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்கும் பொழுது, பாருங்கள், அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கு காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அவர்கள் உண்மையாகவே அவர்கள் அறிந்து கொள்ளவும் இல்லை, அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவருடைய உபதேசத்தை அவர்களுக்கு வெறுத்து அவரை குறித்து எப்படியாகிலும் அவரை சோதித்து, அவர் ஒரு அந்தி கிறிஸ்து, அவர் ஒரு போலியான மனிதன், அவர் ஒரு உண்மையான மனிதனே அல்ல என்று அவரை நிரூபிக்கும்படியா, அவர்களுடைய எல்லா கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு விரோதமாக காட்டும்படியாக, ஜனங்கள் மத்தியிலே காட்டும்படியாக, அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக இந்த காரியம் நடந்தது. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், அன்றைக்கு மெய்யான தேவனுக்கே அப்படி நடந்தால், இன்றைக்கு சத்தியத்தை சத்தியமாக பேசுகிற ஊழியர்களை குறித்து இன்றைக்கு எப்படி பேசப்படும்? தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களை, தீர்க்கதரிசிகளை, தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு எப்படி குற்றம் சாட்டுவார்கள் என்று, கிறிஸ்தவர்களும் எப்படி குற்றம் சாட்டுவார்கள் என்று நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையிலே விளக்கும்படியாக நான் இதை சொல்லுகிறேன். ஏனென்றால் நாம் இன்றைக்கு தியானிக்கிற காரியம் ஒரு தேவ மனுஷனை குறித்தாக நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் அந்த தேவ மனுஷன் யார் என்று இன்றைக்கு ஜனங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? அதற்கு முன்பாக தேவனே இந்த பூமியில வந்த பொழுது அவரை எப்படி அன்றைக்கு இருந்த ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள்? அதே போலத்தான் இன்றைக்கும் ஒரு தேவ மனுஷனை பற்றி பேசும் பொழுது இன்றைக்கு இவர்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் அடையாளம் காண வேண்டும் என்று நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறேன். பாருங்கள்,
அங்கே இயேசு கிறிஸ்துவின் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு அங்கே வந்தார்கள். ஆனால் அங்கே இயேசு என்ன செய்து கொண்டிருந்தாராமாம்? இயேசுவோ குனிந்து விரலால் தரையிலே எழுதினார். அவர் ஒரு நீங்க கவனித்தீர்களானால், அவர்கள் ஒரு இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு தரையிலே அமர்ந்து அங்கே அன்றைக்கெல்லாம் தரையிலே அமர்ந்து கொண்டுதான் அங்கே பிரசங்கம் நடக்கும், மற்ற காரியங்கள் நடக்கும். ஆகவே தரையிலே அமர்ந்து அவர் என்ன செய்தாராமாம்? அங்கே விரலினாலே எழுதுகிறார். பாருங்கள், எழுத படிக்க தெரியாத ஒருவர். இயேசு கிறிஸ்து எழுத படிக்க தெரியாதவர். அவர் படிப்பறிவே இல்லாத ஒரு மனிதன். எப்படி பேதுருவும் மற்றவர்கள் இருந்தாரோ, அதுபோல இயேசு கிறிஸ்துவும் அங்கே எந்த ஒரு பள்ளி, கல்லூரிக்கு சென்றாரோ என்று எங்குமே ஒரு ப்ரூஃப் இல்லை. அதனால தான் பாருங்க, அவருடைய 12வது வயதிலே அங்கே அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அங்கே அவர் போய் அந்த வேதபாரகர்களோடும் பரிசேயர்களோடும் அவர் அங்கே அவர் பேசும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இவர் படிப்பறிவில்லாதவர் ஆயிற்றே, இவர் எப்படி இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறார் என்று அன்றைக்கு இருந்தவர்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அதுதான் நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்கள், யோவான் 2ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், நம்ம வாசிக்கும் பொழுது 46லே 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவிலே உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதையும் கேட்கிறதும் அவர்களை வினாவும் கண்டார். அவர் பேச்சை கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறு உத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். அவருடைய தாய் தகப்பனும் ஆச்சரியப்பட்டார்கள். பிறகு அங்கே அவரை குறித்து சொல்லும்பொழுது அவர் சொல்றார், நான் பிதாவுக்கு அடுத்ததில் இருக்க வேண்டிய உங்களுக்கு அறியாதா என்று அவர் சொல்லுகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், அவர் சிறு வயதிலே அவருக்கு 42ஆம் வசனம் சொல்லுகிறது 12 வயது என்று சொல்லப்பட்டது. ஒரு 12 வயதான ஒரு சிறு பிள்ளை அங்கே வேதபாரகரிடத்திலும் போதகர் மத்தியிலும் கேள்வி கேட்கும், அதற்கு சரியான பதிலை சொல்லும்படியா அங்கிருந்தவர்களும் அவருடைய பேச்சை கேட்டவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்குள்ளாக எல்லா ஞானமும் எல்லா காரியமும் இருக்கிறது. அவர் இந்த பூமியிலே சிறு பிள்ளையை போல ஜனங்களுக்கு தோன்றினாலும் அவருடைய ஞானம் அது அனந்த ஞானமாக இருக்கிறது, எண்ணி முடியாததாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த சரீரத்திற்குள்ளாக தேவனுடைய அந்த ஜீவன் இருந்தது. கிறிஸ்துவனுடைய அந்த அபிஷேக வல்லமை அவருக்குள்ளாக இருந்தது. ஆகவேதான் பாருங்கள், அவர் என்ன செய்தார்? இங்கே விரலினாலே தரையில் எழுதினார். அங்கே நாம் எரேமியா 17:13 வாசித்த வண்ணமாக அந்த பாவம் செய்த அவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுடைய பெயரை அவர் தரையில எழுதினார். பாருங்கள், அவர் சொல்லுறார், அந்த ஜனங்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த ஸ்திரீயை பிடிக்கப்பட்டாச்சு, இவரை என்ன செய்ய வேண்டும், இவளை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து தரையில எழுதினார். அவர் அந்த வார்த்தையை சொன்னவுடன் அவர் நினைத்திருப்பார், அந்த வேதபாரகரும் பரிசேயரும் இவர் எப்படியும் மோசே சொன்னதை நிறைவேற்றுங்கள் அல்லது இவளை கொன்று போடுங்கள், இப்படியாக ஏதாவது ஒரு உத்தரவு வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு வந்திருப்பார். அல்லது இவளை குறித்து வேற ஏதாவது அவர் சொல்லுவார் என்று வந்திருப்பார். ஆனால் இவர்களுடைய பாவங்களை, அங்கு நின்றவர்களுடைய பாவங்களை அவர் உணர்த்தி சொல்லும் பொழுது பாருங்கள், அவர் நீங்க வாசிக்கிறப்ப உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று அவர் சொன்னதை 9ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டார்.
அது ஒரு வார்த்தையாக மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு கடிந்து கொள்ளப்படுதல். இன்னொரு முக்கியமான காரியம் பாருங்கள், அங்கே யார் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்களாமா? பெரியோர் முதல் சிறியோர் வரை. சிறியோர் என்றால் ஒரு வாலிபர்களாமே கூட இருக்கலாம். அவர்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அங்கே அந்த குற்ற உணர்வு இருந்தது. பாருங்க, ஆகவே பாருங்க, அவர் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். ஒவ்வொருவரா போறாங்க. ஒரு கால் அங்கே 10 பேர் வந்திருக்கலாம், 20 பேர், 50 பேர், 100 பேர். அது எவ்வளவு என்று தெரியாது. அங்கே அந்த பெண்ணை பிடித்து கொண்டு வந்து அந்த ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அது கடினப்பட்டு, அது கடிக்க அவர்களுடைய தவறுகளை அவர்களுக்கு தேவன் உணர்த்தின பொழுது, தான் பாவம் செய்தோம், தன்னை விட இவள் பாவம் செய்யவில்லை என்ற அந்த உணர்வு அவளுக்கு வரும் பொழுது, அவர்களுடைய பாவம் அவளுடைய பாவத்தை விட அதிகமாக இருப்பதை அவர்களுக்கு அந்த உணர்வு வந்த பொழுது, அவர்கள் அந்த இடத்தை விட்டு அங்கே சென்று விட்டதை பார்க்கும் பொழுது, பிறகு அவள் மட்டும் தனியாக நின்றாள். பாருங்க, அப்போ அந்த ஸ்திரியை நோக்கி ஆண்டவர் வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்கு தீர்க்கவில்லையா என்று சொல்லும் பொழுது, அவள் இல்லை ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அவர் சொல்றார், நானும் உன்னை ஆக்கினை தீர்க்கப் போவதில்லை, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். இனி முதல் நீ என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது, பிறகு அவர் சொல்றார் பாருங்க, நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்கிறார். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் ஜீவ தண்ணீர், அவர் ஜீவ ஒளி, அவர் ஜீவ அப்பம், அவரே ஜீவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அப்படிப்பட்ட அந்த மகத்துவமான தேவனை, இந்த மகிமையான தேவனைத்தான் யோவான் அடையாளம் காட்டினான். அந்த யோவானுக்குள்ளாக அந்த எலியாவினுடைய ஆவி, எலியாவினுடைய வல்லமை இருந்தது. எப்படி அன்றைக்கு ஆகாப், யெசபேல் நாட்களிலே அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாக தேவனை விட்டு, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை மறந்து கள்ள தீர்க்கதரிசிகள், பாருங்க, ஆகாபுடைய நாட்களிலே சுமார் 400 கள்ள தீர்க்கதரிசிகள் அங்கே நின்று கொண்டு, இந்த 400 தீர்க்கதரிசிகளும் இந்த உண்மையான தேவ மனுஷனாகிய எலியாவுக்கு விரோதமாக எழும்பி நின்றதை நம்ம வேதத்திலே அறிந்திருக்கிறோம். ஒடு ராஜாக்கள் அங்கே 18, 19, 20 நம்ம வாசிக்கிறப்ப அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அங்கே பலிபீடங்களை கட்டி பகல் நேரங்களிலே அவர்கள் தங்களுடைய தேவர்களை அழைத்தார்கள். அங்கே ஒரு பெரிய காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், அது தேவனுடைய ஊழியர்களுக்கு அது எவ்வளவு பெரிதான ஒரு அவமானமான ஒரு காரியமா இருக்கும் பாருங்க. அவர்கள் அங்கே தேவனுக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டியவர்கள், தேவனுக்காக உண்மையாக நிற்க வேண்டியவர்கள் அங்கே தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ளாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறதை நம்ம பார்க்க முடியாது. பாருங்க, அங்கே ஆகாப் எலியாவை கண்ட பொழுது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே ஆகாப் எலியாவை கண்ட பொழுது, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று சொல்லுகிறான். அப்பொழுது பாருங்கள், எலியா சொல்லுகிறார், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகாலை பின்பற்றின. பாகால் என்றால் உலக வழிபாடு, இன்றைக்கு காணப்படுகிற விக்கிரக ஆராதனை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக காணப்பட்டது. பாருங்கள், ஆகாப் இஸ்ரவேலினுடைய ராஜா. அவன் சொல்றார், இஸ்ரவேலினுடைய ராஜாவை பார்த்து எலியா சொல்லுகிறார், கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, இப்போதும் கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் இஸ்ரவேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகங்களின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டி வர ஆட்களை அனுப்பும் என்று சொல்லுகிறார். பிறகு அங்கே 21ஆம் வசனத்திலே அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி எலியா சொல்லுகிறார், சகல ஜனங்களையும் தன் அண்டையிலே வந்ததை கண்டு
நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி அவருடைய அந்த பாவ உணர்வை எலியா சுட்டிக்காட்டி பேசுகிறார். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவளை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லும் பொழுது ஜனங்கள் அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிறகு பாருங்க, அந்த அந்த 400 தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கென்று பலிபீடங்களை கட்டி அங்கே அவர்களை நெருப்புகளை இட்டு 26ஆம் வசனத்திலே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளைகளை வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று சொல்லி காலை தொடங்கி மதியம் வரைக்கும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டு பாருங்க. மதிய வேளையில இப்ப எலியா சொல்றார், நீங்க உங்கள் தேவனை, அவர் தியானத்தில் இருப்பார், அலுவலா இருப்பார், பிராணம் போயிருப்பார், தூங்குவார், அவர் எழுப்புங்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது மதிய வேளையிலும் இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு எலியா சகல ஜனங்களையும் தன்னிடத்திலே கூப்பிட்டு, உனக்கு இஸ்ரேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி இஸ்ரவேலுடைய கோத்திரத்தின்படியே 12 கற்களை எடுத்து கர்த்தருடைய நாமத்திற்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ஆமென். அதுதான் ஒரே தேவனுக்கு அடையாளம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பரிசுத்த நாமத்துக்கு அடையாளம். இன்றைக்கு ட்ரினிட்டி என்றும் 3 தேவர்கள் என்றும் 3 தேவன் என்றும் பிதா என்று ஒருவர் இருக்கிறார், குமாரன் என்று ஒருவர் வந்தார், பரிசுத்தாவி என்று இன்னொருவர் இருக்கிறார், இங்கே அவர் நிற்கிறார், அங்கே இவர் நிற்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு தேவனை, அன்றைக்கு பாகால் வழிபாடுகளை போல இன்றைக்கும் தேவனை பிரிவினை செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள்ளாக எங்கும் நிரம்பி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரே தேவன் என்றால் புதிய ஏற்பாட்டிலும் அவர் ஒரே தேவன் தான். கர்த்தர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஏனென்றால் அன்றைக்கு எலியாவுக்குள்ளாக இருந்த அந்த தேவன் தான் இன்றைக்கும் நமக்குள்ளும் இருக்கிறார். அவர் என்றைக்கும் மாறாதவர், அவர் ஒருவரே தேவன். அன்றைக்கு அவர் ஆவியான ரூபத்திலே, அன்றைக்கு அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவனாக இருந்தார். பிறகு இந்த பூமியிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் கிறிஸ்து ஆக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இந்த பூமியிலே மனிதனாக வரும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இயேசு. இன்றைக்கு பரிசுத்தாவியாக நமக்குள் இருப்பதால் அவரை கிறிஸ்து என்னும் அதே ஆவி என்றும் நம்ம சொல்லுகிறோம். ஆகவே தேவனுடைய ஆவியானாலும் சரி, கர்த்தருடைய ஆவி, கிறிஸ்துவனுடைய ஆவி எல்லாம் அது ஒரே ஆவியைத்தான் குடிக்கிறது. 3 ஆவிகள். இன்றைக்கு அது 3 ஆவிகள் என்று சொல்லி உபதேசம் கொடுத்து இன்றைக்கு எப்படி அன்றைக்கு பாகால் வழிபாடை அங்கே இஸ்ரவேலை ஆண்ட ஆகாபானவன் செய்தான், அதை போல் இன்றைக்கும் அநேக இடங்களிலே இன்றைக்கும் உபதேசம் செய்து கொண்டு ஜனங்களை தவறான காரியத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், ஆகவே தான் பாருங்கள், அவர் அந்த பலிபீடத்தை சுற்றி அங்கே அவர் சொல்லி அங்கே அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே, மாலை வேளையில் அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே அங்கே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து பாருங்கள், இவர்களைப் போல காலை முதல் மாலை வரை அங்கே ஆடவில்லை, குதிக்கவில்லை, அவர்கள் அதை இதையும் எதுவும் செய்யவில்லை. எலியா அவர் செய்கிற ஒரே ஒரு ஜெபம், அபிரகாமுக்கு 36ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 18:36 அபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன். நீர் என்றால் ஒருவர், அங்கே மூவர் அல்ல. நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தரன், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலுடைய தண்ணீரையும் நக்கி போட்டார். இதை கண்ட ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அங்கே ஏற்றுக்கொண்டதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் இந்த எலியாவை குறித்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால், எலியாவின் நாட்களிலே எப்படி ஜனங்கள் பின்வாங்கி போய் எலியாவினுடைய ஆவி, அந்த வல்லமையின் ஆவி, அந்த தேவனுக்கென்ற அந்த வைராக்கியமுடைய ஆவி, ஒரு கால் அங்கே எலியா இந்த ஆகாபிடத்திலே அங்கே பிழையாமை போல பணத்துக்காக அல்லது ஏதாவது பதவிக்காக அல்லது ஏதாவது உதவிக்காக அவனும் அந்த
பாகால் வழிபாடை செய்திருக்க முடியும். ஆனால் தேவனாலே முன்குறிக்கப்பட்டு, அபிஷேகிக்கப்பட்டு, தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டு, தேவனுக்கென்று வைராக்கியமாய் நின்று கொண்டிருந்த அந்த எலியா, அந்த ஜனங்களைப் போல 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கவில்லை. ஆமென். இன்றைக்கு ஜனங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். 2 நினைவுகளால் தேவன் ஒருவரா, மூவரா என்று இந்த 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடந்து கொண்டு, இவர் சொல்லுவதும் சரி, அவர் சொல்லுவதும் சரி. இது சரியா, அது சரியா என்று ஜனங்களை குழம்பிக் கொண்டு அன்றைக்கு கிரியை செய்த அதே பிசாசினுடைய அதே சிந்தை, அதே ஆவி இன்றைக்கு முழு உலகத்திற்குள்ளும், பிரஜாதிகளுக்குள்ளும், முழு உலகத்துக்குள்ளும் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், நமக்கு எலியாவின் ஊழியம் இந்த நாட்களிலே வந்திருக்கிறது. இந்த நாட்களிலே எப்படி அங்கே எலியாவினுடைய ஊழியம் 5 முறை என்று சொன்னதை நாம் முதல் 3 காரியங்களை பார்த்தோம். எலியா முதல் தேவ மனுஷனாக வந்தார். அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே பாகால் வழிபாடு செய்து கொண்டிருந்த அந்த தேசத்தினுடைய அதிபதியுடைய தவறான வழிநடத்தலினாலே தேவனுடைய வார்த்தை விட்டு வழிவிலகி போன அவர்கள் பிறகு எலியாவின் மூலமாக கர்த்தரே தேவன் என்று மறுபடியும் திரும்பி வந்ததை போல பிறகு எலிசாவும் அந்த ஜனங்களுக்குள்ளாக இருந்த எலிசாவும் அநேக காரியங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். எலியாவுக்குள் இருந்த ஆவி இரட்டிப்பாக எலிசாவுக்குள்ளாக வந்தது. எலியாவினுடைய ஊழியம் 2ஆனது. 3ஆவதாக அதே எலியாவினுடைய ஆவியை, அதே அந்த தேவனை அடையாளம் காட்டுகிற ஆவி, தேவனை ஆராதிக்கிற ஆவி, தேவனை கனப்படுத்துகிற ஆவி பிறகு 3ஆவதாக யோவானுக்குள்ளும் வந்தது. இன்றைக்கு புறஜாதிகளாகிய நமக்குள்ளும் அதே எலியாவின் ஆவியுடைய ஒரு தேவ மனுஷன் வரவேண்டியதாக இருந்தது. அந்த மனுஷன் எதை முன்குறித்து பேசுவார் என்றால், வேதத்திலே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இருக்கிறது. அதுவேதான் அதை மல்கியாலே நாம் பார்த்தோம். அங்கே யோவானுக்கு கொடுக்கப்பட்டது பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்திற்கு என்று அங்கே நாம் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசித்தோம். அதில் ஒரு பகுதி மட்டும் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாகிய யோவான் மூலமாக நிறைவு பெற்றது. இந்த 2000 ஆண்டுகளாக பிரஜாதிகளுக்குள்ளாக அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாதனால் பிரஜாதிகள் மனம் திரும்ப வேண்டும், பிரஜாதிகளும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்மை முன்குறித்ததினால இன்றைக்கு பிரஜாதிகளாகிய நாம் தேவன் யார் என்று அடையாளம் காண முடிந்ததை இந்த 2000 ஆண்டுகளாக சுவிசேஷத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவுடன் நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று சொல்லுவதை நம்ம மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். மார்க்கிலும் யோவானிலும் அதுபோல நம்ம அங்கே லூக்காவிலும் அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஆக பிரஜாதிகளாகிய நமக்கு சுவிசேஷமாக இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லப்பட்டது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்கள், பவுல் அதே காரியத்தை தான் அன்றைக்கு இருந்த ரோமர்கள் இடத்துல, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நாட்களிலே ரோமர்கள் இருந்தார்கள். அந்த ரோமர்கள் இவரை அடையாளம் கண்டு அது ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அந்த ரோமர்கள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அந்த ரோமர்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று பவுல் விளக்கிச் சொல்கிறார். அதைத்தான் நம்ம இங்கே வாசிக்கும் பொழுது ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசன 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. பாருங்கள், பவுல் ஒரு துக்கத்தோடு மனவேதனையோடு சொல்கிறார். இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இருக்கிறோம். கிறிஸ்தவ மார்க்கத்தை, கிறிஸ்தவ ஜனங்களை நினைக்கும் பொழுது நமக்கும் மிகுந்த துக்கமும் மனவேதனையும் உண்டாகிறது. இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் இயேசு கிறிஸ்து பிறந்தார், இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று கிறிஸ்துவின் பிறப்பையும் ஒவ்வொரு வருடமும் அவரை சிலுவையில் அடித்து கொண்டு ஈஸ்டர் ஈஸ்டர் என்று சொல்லி, பிறகு அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி, இப்படி ஒவ்வொரு வருடமும் அதை சடங்காச்சாரமாக எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பஸ்கா பண்டிகையை கொண்டு வந்தார்களோ, கொண்டாடினார்களோ, அங்கே உண்மையான பஸ்கா பலியாகிய கிறிஸ்து வந்து மரித்ததை அவர்கள் அடையாளம் காண முடியவில்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்திற்கு அடையாளமாக அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்தார். அதைத்தான் நாம் இன்றைக்கு ராபோஜனமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.
அதை கூட அறியாத ஜனங்கள் இன்றைக்கும் அங்கே ஒவ்வொரு ஆண்டும் அங்கே இயேசு பிறந்தார் என்றும், இயேசு மரித்தார் என்னும், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்னும் ஒவ்வொரு ஆண்டும் அதே பண்டிகையை கொண்டாடி கொண்டு வருகிறார். பாருங்க, இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று சொல்லி, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலே நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஏன் தன்னை சபிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், இந்த இஸ்ரவேலரை குறித்து அவர் பேசுகிறார். பாருங்கள், அவர்கள் இஸ்ரவேலரே, இவர்களுடைய சந்ததி, பவுலுடைய சந்ததி, சவுலுடைய முன்னோர்கள், அவருடைய உறவினர்களாகிய அந்த 12 கோத்திரத்தாரை குறித்து அங்கே அவர் பேசுகிறார். அவர்கள் இஸ்ரவேலர்களே, புத்திர சுவிகாரமும், பாருங்கள், இஸ்ரவேலருக்கு தான் என்ன உண்டு? புத்திர சுவிகாரம், மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவனை ஆராதனை செய்கிற காரியங்கள், வாக்குத்தத்தங்கள், இவைகள் எல்லாம் அவர்களுக்குரியது. ஆமென். அது மட்டுமல்ல, பிதாக்கள் அவர்களுடைய, எப்படி ஆபிரகாமை தேவன் அங்கே கல்தேய பட்டணத்தில் இருந்து புறஜாதியாகிய அந்த புறஜாதி வழிபாட்டிலே, ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தோரா ஒரு புறஜாதி வழிபாட்டிலே இருந்த மனிதன், அந்த வழிபாட்டை விட்டு தேவன் அழைக்கிறார். நீ இவர்களை விட்டு நீ வெளியே வா, ஊர் என்கிற கல்தேய பட்டணத்தை விட்டு நீ வெளியே வா, நான் உனக்கு காட்டுகிற இடத்திலே போய் நீ என்னை, நான் சொன்ன காரியத்தை நீ கீழ்ப்படிந்து நீ நடந்தாயானால் நீ கால் மிதிக்கிற தேசம் முழுவதும் உனக்கு கொடுப்பேன் என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே தேவன் அன்றைக்கு ஆபிரகாமை பிரஜாதிகள் வழிபாட்டிலிருந்து பிரித்தெடுக்கிறார். அவர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நமக்கு தெரியும், அங்கே நோவாவுக்கு பிறகு இந்த பூமியானது, அங்கே இந்த முழு உலகமும் அழிந்த பிறகு, நோவாவுக்கு பிறகு புதிய சந்ததி பிறக்கிறது. ஆனால் அந்த 7ஆம் அதிகாரம் தொட்டு 12ஆம் அதிகாரம் துவக்கம் வரை அந்த சுமார் 500 வருடம் 700 வருடங்கள் அங்கே எந்த விதமான ஒரு தேவனுக்குரிய காரியங்கள் இல்லை. அது முழுவதுமாக உலக வழிபாடுகள், உலக ஆராதனைகள், உலக காரியங்கள் தான் அங்கே மிஞ்சி கிடந்தது. ஆகவேதான் தேவன் அந்த காரியத்தை விட்டு ஆபிரகாமை, ஏனென்றால் ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் தகப்பன், அந்த ஆபிரகாமை தேவன் பிரித்தெடுக்கிறார். அவரிடத்திலே தேவன் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆகவேதான் அந்த காரியத்தை குறித்தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குக்கு மூலமாக பிறந்த யாக்கோபு தான் இஸ்ரவேலுக்குரிய அந்த 12 கோத்திரத்தினுடைய தகப்பன். அது நம்ம எல்லோருக்கும் தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு அதை குறித்து தெரியும். பாருங்கள், இந்த இஸ்ரவேலர்களுக்குத்தான் புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனை வாக்கு தத்தங்களும் உடந்து பிதாக்களும் அவர்களுடையவர்களே. இப்பொழுது நான் சொல்லுகிற காரியம்தான் என்ன என்ற அந்த காரியம் மாம்சத்தின்படி, பாருங்கள், அவர்கள் எப்படி மாம்சத்திலே வந்தார்களோ அதன்படி மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களை பிறந்தாரே. இவர், இந்த கிறிஸ்து யார் என்றால், இந்த கிறிஸ்துவாகிய இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். ஆமென். அப்போ அந்த பிறந்த அந்த இயேசு என்கிற அந்த குழந்தை யாராமாம்? சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன் என்று அங்கே, ஏனென்றால் இன்றைக்கு இதை கேட்பவர்கள் நீங்கள் ஆமேன் சொல்லாமல் போகலாம். இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கையிடாமல் இயேசு கிறிஸ்துவை குமாரனாக, அவரை இன்னொரு படி கீழே இறக்கி வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார். அல்லது அவரை ஒரு தேவகுமாரனாக மட்டும் காண்கிறவர்கள், அல்லது அவரை மனுஷகுமாரனாக மட்டும் காண்கிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஏனென்றால் யெகோவா தான் தேவன் என்று ஒரு குரூப் இருக்கிறது. பிதாதான் தேவன், பிதாவுக்கு கீழானவர் குமாரன் என்று சொல்லி ஒரு பிரிவினர்கள் இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட அந்த உபதேசத்திலிருந்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உபதேசம் மிக தெளிவான ஒரு உபதேசமா இருக்கு, வேதத்தின் அடிப்படையில் இருக்கு. இப்ப இந்த பவுலுக்குள்ளாக இருந்த காரியம்தான், அதான் பிதாக்களுடைய இருதயம், நம்முடைய முற்பிதாக்களுடைய இருதயம் எப்படி ஒரே தேவன், சர்வத்திற்கு மேலான தேவன் இயேசு கிறிஸ்து என்று இன்றைக்கு பிள்ளைகளாகிய நமக்கு அந்த உபதேசத்தை கொண்டு வருகிற ஒரு தேவ மனுஷன் தான் கடைசி நாட்களிலே வரப்போகிற
எலியாவினுடைய ஆவியின் அபிஷேகம் பெற்ற எலியாவுக்குள்ளாக தேவன் என்ன வல்லமையை, என்ன காரியத்தை செய்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை நோக்கி பார்க்கும்படி செய்தாரோ, அதை போல இந்த 2000 ஆண்டுகளாக அநேக ஸ்தாபனங்கள், அநேக பிரிவினைகள், அநேக விதமான கொள்கைகள், கோட்பாடுகள், உபதேசங்கள் இன்றைக்கு சுமார் 900க்கும் மேற்பட்ட பிரிவினைகள் இருக்கிறது. ஆனால் இந்த ஸ்தாபனம் என்று நான் பெயர் சொல்லவே இல்லை. இதை கேட்கிற எல்லா தேவ ஜனங்களுக்கும் அறிய முடியும் எத்தனை ஸ்தாபனங்கள் இன்றைக்கு இருக்கிறது, எத்தனை கொள்கைகள், கோட்பாடுகள் என்று. அதை குறித்து நம்ம பேச விரும்பவே இல்லை. பாருங்க, இந்த காரியம், அந்த ஒரே தேவன், அந்த சர்வத்திற்கு மேலான தேவன் யார் என்று அறிகிற காரியத்தை தேவன் பிரஜாதிகளாகிய நமக்கு இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே கொண்டு வருகிறார். ஆகவேதான் பாருங்கள், அங்கே போல் சொல்லுகிறார், தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாதே, இஸ்ரவேலர்கள் வம்சத்தார் எல்லோரும் இஸ்ரவேலர்கள் அல்லவே என்று சொல்லி இங்கே அநேக காரியங்களை குறித்து அவர் பேசிக் கொண்டு போகிறார். சரி, இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்திற்குள்ளாக நம்ம வரப்போகிறோம். என்னவென்றால், இங்கே லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம். இந்த காரியம்தான் இன்றைக்கு கடைசி நாட்களிலே நடக்க போகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் வாசிக்கும் பொழுது லூக்கா 17:26 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லோரையும் அழித்து போட்டது. முதலாவது நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும் என்று ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். நோவாவின் நாட்களில் மழை வெள்ளம் வந்தது போல இன்றைக்கும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக எப்படி சென்னை பட்டணத்திலே மிகப்பெரிய மழைப்பொழிவு, அதுபோல பிலிப்பைன்ஸ், உலகம் முழுவதும் கடந்த அநேக வருடங்களாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தேசத்திலும் மிக கடுமையான மழைப்பொழிவை நம்ம பார்க்க முடிகிறது. மக்களுடைய கோடிக்கணக்கான இழப்புகள், உயிரிழப்புகள், பொருள் இழப்புகள், அங்கே பணவிரயம், இன்னும் அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியாது என்றால் அது நோவாவின் நாட்களில் நடந்தது அந்த காரியம். இரண்டாவது லோத்தினுடைய நாட்களிலே நடந்தது. எப்படி ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் தான் லோத்து. அங்கே லோத்து சோதாம் குமாரா பட்டணத்தில் இருந்த பொழுது அன்றைக்கு அந்த ஜனங்கள் செய்த அதே காரியம் அங்கே பாருங்கள், லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல நடக்கும். அங்கும் என்ன செய்யப்பட்டிருந்ததாமாம், ஜனங்கள் புசித்தும் குடித்தும் கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். இன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்திலே. லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தமும் வருஷித்தது போல, எல்லோரையும் அழித்து போட்டது போல, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். அப்ப இந்த மனுஷகுமாரன் யார்? இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக இந்த கடைசி நாட்களிலே மனுஷகுமாரனாக வருகிறாரா, அல்லது இந்த மனுஷகுமாரன் என்பது அது யாரை அடையாளப்படுத்துகிறது? ஒரு மனிதனையா, அல்லது இயேசு கிறிஸ்துவைத்தான் மனுஷகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாகிய என்னை யார் என்று சொல்லுகிறார் என்று சொன்னார். இன்னும் ஒரு சில இடங்களிலே தேவகுமாரன் என்று அங்கே அவரை சொல்லுகிறார். ஆக இந்த தேவகுமாரன் என்றால் என்ன, மனுஷகுமாரன் என்றால் என்ன என்று நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் அந்த மனுஷகுமாரனுக்கும் தேவகுமாரனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் நாம் யாரை குறித்து பேசுகிறோம், என்ன காரியம் என்று அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே அதை குறித்து நம்ம தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். கேட்ட செய்திக்காக நன்றி சொல்லி நாம் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலே உடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும் அதிலே மகத்துவமான காரியங்கள், மகிமையான காரியங்களை தியானிக்க தேவ இரக்கம் கொடுத்தீர். ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் செய்து கொண்டிருக்கிற அதிசயமான ஆசீர்வாதமான மகிமையான காரியங்களை குறித்து இந்த நேரத்திலும் தியானிக்க தேவ இரக்கம் கொடுத்தீரப்பா. இதிலே சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து உணர்ந்து கொள்ள தேவ இரக்கம், தேவதாய் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கிடைக்கட்டும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரப்பா.
இந்த வார்த்தைகளை கேட்க தேவ இரக்கம் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. உடைய கரம் எங்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதரர்களுடைய இருதயத்திலும் நீர் பேசி, நீர் இந்த நாட்களிலே எப்படி உம்முடைய பிள்ளைகளை முன்குறிக்கிறீர், நீர் எப்படி வார்த்தையாய் நீர் அவருடைய இருதயத்திலே பேசிக் கொண்டிருக்கிறீர். அன்றைக்கு அந்த விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை அவள் கொல்லப்பட வேண்டும், அவளை கொலை செய்ய வேண்டும், அவளை அழித்து போட வேண்டும் என்று பிடிபட்டவளிடத்திலே, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலிலே இவளை நோக்கி கல்லெறிய வேண்டும் என்று சொன்ன பொழுது, அவர்கள் ஒவ்வொருவரும் பாவம் செய்து அவருடைய இருதயம் குத்தப்பட்டதால் அவர்கள் எல்லோரும் போனார்கள் என்று பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அதே போல் இன்றைக்கு ஆண்டவரே கொடுக்கப்படுகிற உபதேசம், செய்யப்படுகிற காரியங்கள், அது குற்ற உணர்வையும் அது வேதத்தின்படி இருக்கிறதா என்ற அந்த உணர்வை ஒவ்வொருவருக்கும் நீரே தாரும். நீரே வார்த்தையாய் இருக்கிறீர், நீரே ஜீவப்பமாய், ஜீவ ஒளியாய், ஜீவ ஆண்டவரே நதியாக இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை, எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த